Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரோட 5th கிளாஸ். இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் கோசெட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சப்குரூப்பில் வந்துட்டு நமக்கு இந்த டாபிக் வரும். ரைட் கோசெட், லெஃப்ட் கோசெட் ரெண்டுக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ரைட் கோசெட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து நமக்கு ஜீன்ற ஒரு குரூப்பில் ஹெச்ங்கிற ஒரு சப்குரூப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த ஜிங்கிற குரூப்லேருந்து இப்போ நான் ஏன்ற எலமெண்ட் எடுக்கிறேன். ரைட் கோசெட்னா எப்படி இருக்கும்னா, இந்த ஏங்கிற எலமெண்ட்டை நம்ம சப்குரூப் ஹெச் இருக்கு இல்லையா, அதோட எலமெண்ட் கூட நம்ம ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குற பைனரி ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரைட் கோசெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஹெச்ங்கிற ஒரு எலமெண்ட் நம்ம சப்குரூப் ஹெச்சில் எடுத்துக்கிறேன், ஏங்கிற எலமெண்ட் நம்ம குரூப் ஜியில் எடுத்துக்கிறேன். ரைட் கோசெட் எப்படி எழுதுவோம்னா ஹெச்ஏன்னு எழுதுவோம். ஓகே, ரைட் சைடில் அந்த ஏ போடுவோம். ஸோ அந்த பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் ஹெச்ஏன்னு வரும், அடிஷனாக இருந்தால் ஹெச் ப்ளஸ் ஏன்னு வரும். ஓகே, அதே தான் லெஃப்ட் கோசெட்டுக்கு இந்த ஏவை வந்து லெஃப்ட் சைடில் எழுதுவோம், ஏஹெச்ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் கோசெட், லெஃப்ட் கோசெட். இதை பொறுத்து ஒரு நமக்கு தியரம் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. இதில் எக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் கான்க்ரூயன்ட் டு ஏ மாட் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ரைட் கோசெட் நம்ம எடுத்துருக்குறோம், அதில் வந்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் நம்ம ஜியை பொறுத்து எடுத்துருக்கோம், நம்ம குரூப்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துருக்குறோம். ஓகேவா? அந்த எலமெண்ட் வந்துட்டு நம்ம சப்குரூப் ஹெச்சுக்கு ஒரு கான்க்ரூயன்ட் மாடலோ வந்து க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு கிளாஸ் ஆஃப் ஏவாக இருக்கும். கிளாஸ் ஆஃப் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்னென்னு பார்த்தோம், ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதை தான் எப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், கிளாஸ் ஆஃப் ஏன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ரைட் கோசெட்டோ இல்லை லெஃப்ட் கோசெட்டோ எடுத்து அதுக்கு இந்த மாதிரி கான்குரன்ஸ் மாடலோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அல்லது கிளாஸ் ஆஃப் ஏ, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆஃப் ஏவாக இருக்கும் ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு, any two right cosets are either equal or have no element in common and also that union of all the right cosets of H in G will equal G. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எனி டூ ரைட் கோசெட்ஸ், ரெண்டு ரைட் கோசெட்ஸ் எடுக்கிறோம். ரைட் கோசெட்ஸ்னால் என்ன, ஹெச்ஏ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ரெண்டுமே எய்தர் ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது காமன் எலமெண்ட் இல்லாமையும் இருக்கலாம். ஆல்சோ தட் அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அந்த ரெண்டு ரைட் கோசெட்ஸ் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட யூனியன் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஜிக்கு ஈக்குவலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம சப்குரூப் ஹெச்சை பொறுத்து தான் இந்த ரைட் கோசெட்ஸ் ஃபைன் பண்ணுவோம். அந்த ரைட் கோசெட்ஸ் வந்து இப்போ வந்து ஈக்குவலாக இருந்தாலும் சரி, காமன் எலமெண்ட் அதுக்கு இல்லாட்டாலும் சரி, அதுக்கு நம்ம யூனியன் எடுக்கும்போது என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஜிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரெண்டு ரைட் கோசெட்ஸ் ஆர் ரெண்டு லெஃப்ட் கோசெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட மேப்பிங் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 1-to-1ஆகவும் இருக்கும், on-to-ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டு ரைட் கோசெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு லெஃப்ட் கோசெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு ரெண்டுக்குமே எப்பயுமே எப்படி இருக்கும்னா, இப்போ ஹெச்ஏன்னு ரெண்டு ரைட் கோசெட் நான் எடுத்துக்கிறேன், HA1 A2ன்னு சொல்லிட்டு, இதுக்கு ரெண்டுக்குமே எப்பயுமே ஒரு 1-to-1 கரஸ்பாண்டிங்ஸ் அண்ட் on-to கரஸ்பாண்டிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே தான் லெஃப்ட் கோசெட்டுக்கும். இது வந்துட்டு இப்போ நம்ம 2 எலமெண்ட்ஸ்க்குன்னு சொல்கிறோம், பட் செட் ஆஃப் ஆலும் அதே தான் வரும். அதனால நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது தனியாக ஒரு தியரமாக நான் எழுதலை. ஓகேவா? ஸோ செட் ஆஃப் ஆல் ரைட் கோசெட்ஸாக இருந்தாலும் சரி, செட் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே எப்பயுமே ஒரு 1-to-1 அண்ட் on-to மேப்பிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெக்ரான்ஜிஸ் தியரம். லெக்ரான்ஜிஸ் தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஜி வந்து ஃபைனைட் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அந்த ஹெச்ங்கிற சப்குரூப் நம்ம ஜியில் எடுப்போம் இல்லையா, ஸோ அதோட ஆர்டர் வந்து இந்த ஜியோட ஆர்டரை டிவைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச். ஓகே, எப்போது ஜி வந்து ஃபைனைட் குரூப்பாக இருக்கிறப்ப, ஜின்ற ஒரு ஃபைனைட் குரூப்பில் ஹெச்ங்கிற ஒரு சப்குரூப் இருக்குது, ஸோ இதோட ஆர்டர் வந்துட்டு டிவைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆர்டர்னா என்ன, நமக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் முன்னாடியே தெரியும். சரி, இப்போது ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா? அந்த குரூப்போட ஆர்டர் வந்துட்டு ப்ரைமாக இருக்குதுன்னு வைங்களேன். ப்ரைம் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்பயுமே ரெண்டு சப்குரூப் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ஜி அண்ட் இ. ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த ஈவை ட்ரிவியல் குரூப்புன்னு சொல்லுவோம் இல்லையா.
ஸோ ஒரு குரூப்போட ஆர்டர் இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்துட்டு 5ங்கிற ஒரு ப்ரைம் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, 2 சப் குரூப் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஜி அண்ட் இ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு தியரம் இருக்குது. லெட் ஹெச் பி எ சப் குரூப் ஆஃப் ஜி தென் ஹெச்ஏ ஈக்குவல் டு ஹெச். சரி, நம்ம எப்போ ஒரு ரைட் கோசெட் ஹெச்ஏ எடுக்கும்போது அது ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏ இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எதுலேயும் இருக்கணும் அப்படின்னா ஹெச்லேயும் இருக்கணும். நம்ம மேலே என்ன பார்த்தோம், ஹெச்ஏன்னு எடுத்தோம் அப்படின்னா ஹெச் வந்துட்டு ஹெச்சில் பிலாங்ஸ் டு ஹெச்சு, ஏ வந்து பிலாங்ஸ் டு ஜின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ இந்த ஹெச்ஏவை எப்போ ஈக்குவல் டு ஹெச்ன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த ஏங்கிற எலமெண்ட்டும் ஹெச்சில் இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஓகேவா? ரைட் கோசெட் மாதிரி தான் லெஃப்ட் கோசெட்டுக்கும் ஹெச்ஏக்கு பதிலாக ஏஹெச் போட்டிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 2 எலமெண்ட் நம்ம எடுக்கிறோம். ஹெச்ஏன்னு ஒன்று எடுக்கிறோம், ஹெச்பின்னு ஒரு 2 ரைட் கோசெட் எடுக்கிறோம். அந்த ரெண்டையும் எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம்னா ஏபி இன்வர்ஸ் வந்துட்டு ஹெச்சில் இருக்கணும். ஓகேவா? இந்த ஏ இன்ட்டு பி இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதில் இருக்கணும், ஹெச்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரைட் கோசெட்ஸ்க்கு. லெஃப்ட் கோசெட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பி வந்துட்டு அப்படியே இருக்கும், ஏக்கு இன்வர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச்சாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெச்ஏ ஆர் ஏஹெச் இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹெச். இப்போ ஹெச்ஏன்னு ஒரு ரைட் கோசெட்டோ இல்லை ஏஹெச்னு ஒரு லெஃப்ட் கோசெட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்போ ஜிக்கு சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏன்ற எலமெண்ட் வந்துட்டு நம்ம எடுக்கிற ஹெச்சில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஜிக்கு சப் குரூப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்குரன்ஸ் மாட் ஹெச். இதோட டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம 2 தடவை பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ ஏ கான்குரன் டு பி மாட் சி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் கேசின்னு எழுதலாமா? அதாவது இப்போ இந்த ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இங்கே சி இருக்கு இல்லையா, சி டிவைட்ஸ் ஏ மைனஸ் பின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு வேல்யூ நமக்கு இருக்கும், இந்த ஏ மைனஸ் பி வந்துட்டு அதை டிவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அதுக்கு? இப்போ நான் ஏ இருக்கிற இடத்துல 18 போட்டுக்கிறேன், சிக்கு வந்து 7 கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போது 18 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 18 டிவைடட் பை 7 என்ன வரும், 1, 2 7s are 14, பேலன்ஸ் என்னது 4. அந்த ரிமைண்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எழுதுவோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்து நம்மளோட டிவைடர், எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறோங்கிறது, இது எந்த நம்பரை டிவைட் பண்ணுறோங்கிறது, இந்த 4ங்கிறது நம்மளோட ரிமைண்டர். ஓகேவா? நார்மல் டிவிஷனில் எழுதுனா இங்கே எழுதுவோம் இல்லையா, இப்போ 18 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 7s are 14, பேலன்ஸ் 4. ஸோ இதை தான் கான்குரண்ட்டில் எப்படி எழுதுகிறோம், 18 கான்குரண்ட் டு ரிமைண்டர் 4 மாட் இங்கே என்னது 7. ஓகேவா? புரிஞ்சிருச்சா இது எப்படி எழுதுறதுன்னு? இது இன்னொரு மெத்தட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சி டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. இந்த சிங்கிறது கண்டிப்பாக என்னன்னு சொல்கிறாங்க, இந்த ஏ மைனஸ் பியை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த டிவைட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வரணும், எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங். சரி, இப்போ பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு சியோட வேல்யூ என்னது 7, ஏ மைனஸ் பி என்ன 18 மைனஸ் 4, 18 மைனஸ் 4 என்னது 14. ஓகேவா? 18 மைனஸ் 4 14. அப்போ இதை டிவைட் பண்ணலாமா, 1 இது 2. ஸோ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும், ரிமைண்டர் நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். ஓகேவா? 14 7 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிடும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இதோட செட்டை நம்ம எப்படி எழுதலாம், இதோட கான்குரண்ட் கிளாஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 + K7 எழுதலாம். ஓகேவா? இந்த கேக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும், 4 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 4 + K7 எடுக்கிறோம். கேங்கிறது இசட்டில் இருக்கிற எந்த இன்டீஜராக வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் வந்து கேக்கு வந்துட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்க, 0 போட மாட்டோம், 0 போட்டால் அந்த டேர்மே 0 ஆயிரும் இல்லையா. ஸோ நான் இப்போ வந்துட்டு கேக்கு வந்துட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ என்ன வரும், 4 + 7ன்னு வரும். 4 + 7 என்னது 11. 11 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் 4. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு கேக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 + 4 × 7ன்னு வரும்.
4 + 4 × 7 என்னது? 4 × 7 28. அப்போ என்ன வரும்? 32 வரும். இப்போ 32வை 7ஆல் டிவைட் பண்ணலாமா? 32வை 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸோ இந்த கேக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலுமே வர்ற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 4 கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதோட கான்க்ருவன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இதை எழுதியிருக்கேன். இன்னும் நிறையா நம்பர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஒரு 4, 11 நானாக ஒரு நம்பர்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் எல்லா நம்பருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 0, 1, 2, 3 எல்லாமே போட்டு பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 4 மாடுலோ 7ஓட இன்டீஜர்ஸு. ஓகேவா? கான்க்ருவன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கிளாஸ் ஆஃப் ஏங்கிறது ஈக்குவலன்ஸ் கிளாஸு. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா கான்க்ருவன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் எடுத்தோன்னா அது என்னன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு வர்ற கிளாஸ் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு ஈக்குவல்னு மேலே ஒரு தியரம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே ஒரு கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு கான்க்ருவன்ஸ் கிளாஸ்னு சொல்கிறோமா. மேலே நமக்கு தியரமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்கே தியரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கான்க்ருவன்ட் கிளாஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈக்குவலன்ஸ் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்க்ருவன்ஸ் கிளாஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிளாஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னன்னு சொல்லலாம், கிளாஸ் ஆஃப் 4ன்னு சொல்லலாமா. ஓகே, இது இப்படி எழுதுறது புரிஞ்சிருச்சுல்ல. 4 ப்ளஸ் இங்கே என்ன எலமெண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அதை கே கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு K7 கூட எதை மல்டிப்ளை பண்ணி எழுதினாலுமே நமக்கு வந்துட்டு அந்த 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கணும், 4 கிடைக்கணும். ஓகே, (18) congruent to 4 mod 7. இதுக்கு இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம், A congruent to B mod C. ஓகேவா? இந்த Bங்கிறது இப்போ என்னது, நமக்கு ரிமைண்டர். Cங்கிறது நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரு டிவைடரு. இது வந்துட்டு நம்மளோட டோட்டல் வேல்யூ அவங்க கொடுத்தது. இப்போ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயுமே இருக்கும். அது ரிலேட்டடாக ஒரு 2-3 ப்ராப்ளம் எனக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அது இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா இந்த யூனிட்லேயுமே அந்த டாபிக் நமக்கு இருக்குது. ஸோ ஃபைண்ட் த ரிமைண்டர் அப்டைன்டு பை டிவைடிங் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் அப் டு எக்ஸெட்ரா 100 ஃபேக்டோரியல் பை 12. ஓகேவா? சரி, இப்போது 12ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்லேருந்து 100 ஃபேக்டோரியல் வரைக்கும் சம் வேல்யூஸை. இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு என்னது, 1 ஃபேக்டோரியல்னால் 1, 2 ஃபேக்டோரியல்னால் 2 தான், 3 ஃபேக்டோரியல்னால் என்ன வரும், 6 வரும், 4 ஃபேக்டோரியல்னால் என்ன வரும், 4 × 3 × 2 × 1. ஸோ இதுதான் என்ன வரும்னா 4 3s are 12, 12 × 2 24. நமக்கு வந்துட்டு 12 விட அதிகமாக வரும். ஸோ நம்ம இந்த இப்போ மாடு கான்க்ருவன்ஸ்லாம் போடும்போது நான் என்ன சொன்னேன், கொடுத்துருக்குற நம்பரால் டிவைட் பண்ணி வர்ற ரிமைண்டர் எழுதணும்னு சொன்னேன். இப்போ 24 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், ரிமைண்டர் வந்து 0 வரும். 1 2 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும், 0 வரும். அதே மாதிரி இப்போ 5 ஃபேக்டோரியலுக்கு பாருங்கள், எனக்கு 120 வருது. 12ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸாக்ட்லி 0. அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் பண்ணாலும் எக்ஸாக்டாக 0 வருது. ஸோ இந்த 3 ஃபேக்டோரியலுக்கு மேலே எதை வந்துட்டு நம்ம 12ஆல் டிவைட் பண்ணினாலுமே ரிமைண்டர் என்ன தான் கிடைக்கிது, 5 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் 100 ஃபேக்டோரியல் வரைக்குமே நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் வந்து கான்க்ருவன்ட் டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நான் வேல்யூஸ் 0ன்னு போட்டுக்கிறேன். எதை பொறுத்து, மாடுங்கிற 12 பொறுத்து. ஓகேவா? மாட் 12 பொறுத்து. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம், இந்த 0வெல்லாம் விட்டுட்டு 1 ஃபேக்டோரியலுக்கு 1ன்னு வேல்யூ எழுதியாச்சு, 2 ஃபேக்டோரியலுக்கு 2, 3 ஃபேக்டோரியலுக்கு 6, மாட் 12 அப்படியே எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ 1 + 2 + 6 என்ன வரும், 9, 9 மாட் 12. ஸோ நமக்கு இதோட
கான்குரண்ட் வேல்யூ என்னது 9 மாடுலஸ் 12 ஓகேவா. இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்மளோட ரிமைண்டர் என்னது 9, அதை தான் நம்மளை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 50 is divided by 7. இதுவுமே ஃபஸ்ட் யூனிட்லேயுமே இருக்கும், இந்த 2 யூனிட்லேயுமே காமன். அப்போ பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 7ஆல் டிவைட் பண்ணும்போது எது ரிமைண்டர் 1 கொடுக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஓகேவா. இப்போ 2 power 1ங்கிறது 2, நம்ம 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. 2 ஸ்கொயர்னா 4, அதே டிவைட் பண்ண முடியாது. 2 power 3னா 2 power 3 என்ன வரும் நமக்கு 8, இது 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 1 வரும். ஸோ நான் அந்த மாடுலேஷனுக்கு இப்போ 2 power 3 வந்துட்டு என்னென்னு எழுதிக்கிறேன் 1 mod 7 எழுதிக்கிறேன். ஓகேவா. இப்போ 2 power 50க்கு இதை டைரெக்டாக கொண்டு போக முடியாது. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ a power n இன்ட்டு a power mன்னு இருந்தால் நம்ம என்னென்னு எழுதுவோம் a power n into mன்னு எழுதுவோம். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இப்போ 2 power 3 இன்ட்டு 2 power 16 எழுதிக்கிறேன். ஓகேவா. சாரி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலை. ஓகே, ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன்னா பவர் வந்துட்டு 16 எடுத்துக்கிறேன். ஓகேவா. a power 2 into nன்னு இருந்தால் நம்ம என்னென்னு எழுதுவோம் a power 2nன்னு எழுதுவோமா. அந்த ஃபார்மேட்டில் இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த a cube, அதாவது 2 cube into 16 எழுதிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 2 power 50 கேட்டிருக்கிறாங்க. 3யை வந்துட்டு அதிகபட்சமாக நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இப்போ 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்கும். 17 போச்சுன்னா அது மோர் தென் 51க்கு போயிடும். ஸோ நமக்கு வந்துட்டு கேட்டிருக்கிறதே 2 power 50ங்காட்டி இதோட லீஸ்ட் வேல்யூ நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ 3 power 16 போடும்போது 3 into 16 போடும்போது நமக்கு 48 கிடைக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு பவர் 16, இந்த பக்கம் இருக்கிற அந்த 1ங்கிற ரிமைண்டருக்கு ஒரு பவர் 16 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும் 2 power 48ன்னு கிடைக்குது. இங்கே 1 power 16ஓட வேல்யூ நமக்கு 1 தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 2 power 50. இங்கே தான் அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். a power n into b power nனா a power n plus a power n into a power m அப்படி இருந்துச்சுன்னா என்ன எழுதுவோம் a power n plus mன்னு எழுதுவோம். ஓகேவா. இப்போ 2 power 3 plus மல்டிப்ளிகேஷனில் 2 power 5ன்னு இருந்தால் என்ன பண்ணுவோம், பேஸில் இருக்கிற நம்பர் சேம் நம்பராக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் பவரை ஆட் பண்ணுவோமா. அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேங்க, எனக்கு 2 power 48 இருக்குது, பட் எனக்கு 2 power 50 வேணும். ஸோ நான் ஒரு 2 ஸ்கொயரை ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும், இந்த பக்கம் 2 power 15 வந்துடும். இங்கே 2 ஸ்கொயர் என்ன ஆகும் 4ன்னு இருக்கும். அப்போது 2 power 50யை 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு let H be a subgroup of G. For AB belongs to G, we say A is congruent to B mod H if A B inverse belongs to H. ஓகே, ஜியில் ஹெச்னு ஒரு சப்குரூப் எடுக்கிறோம். A, Bன்ற எலமெண்ட்டு ஜியில் எடுக்கிறோம். இதை எப்போ நம்ம வந்துட்டு ஏங்கிற எலமெண்ட்டை இந்த B mod H, ஓகேவா, mod Hக்கு கான்குருவன்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா AB இன்வர்ஸ் வந்துட்டு நமக்கு எதில் இருக்கணும், ஹெச்சுக்குள்ளே சப்குரூப்புக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஹெச்சுங்கிற சப்குரூப் நம்ம என்ன பண்ணுறோம் ஜியில் எடுக்கிறோம். அதே மாதிரி A, Bன்ற எலமெண்ட் நம்ம ஜியில் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ஏபிக்கு ஏபி இன்வர்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா. ஏபி இன்வர்ஸ் வேல்யூ வந்து இந்த ஹெச்சில் இருந்துச்சு அப்படின்னா ஏ வந்து பி மாடு ஹெச்சுக்கு கான்குரண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா. இது ஒரு டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு இந்த கான்குரண்ட்டை எப்பவுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். அதனால் இப்போ ஏ கான்குரண்ட் பி மாடு ஹெச் வேல்யூ கிடைச்சா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. இது நான் மேலேயே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு any right coset or left coset of H in G is an equivalence class. ஸோ ஒரு குரூப்புக்கு நம்ம ரைட் கோசெட்டோ லெஃப்ட் கோசெட்டோ எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிடலாம். மேலேயுமே அதை தான் நம்ம டெஃபனிஷனாக பார்த்தோம். ஓகேவா. ஸோ இங்கேயுமே நம்ம அதை தான் டெஃபனிஷனாக பார்த்தோம். அதே தான் திருப்பி 1 மார்க் ஃபார்மேட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ். let G be a group and H be a subgroup of G. ஓகேவா. ஜின்னு ஒரு குரூப்பில் ஹெச்ங்கிற சப்குரூப் நம்ம எடுத்துக்கிறோம். தென் இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி.
is the number of distinct right cosets or left cosets in H in G. It is denoted by Ig of H or G from H. அதாவது இப்போது ஹெச்ங்கிற ஒரு சப்குரூப்புக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் கோசெட்டோ இல்லை லெஃப்ட் கோசெட்டோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதோட நம்பர், அதாவது இப்போ 4 ரைட் கோசெட், டிஸ்டிங்க்ட் கோசெட். டிஸ்டிங்க்னா என்னென்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ மொத்தமாக எனக்கு எயிட் ரைட் கோசெட்ஸ் கிடைச்சா கூட அதில் வந்துட்டு சேமாக எதுவுமே இருக்கக்கூடாது. 8மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 8 ரைட் கோசெட்ஸ், 8ங்கிறத இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? லெட் ஜி பி எ குரூப் அண்ட் ஹெச்ங்கிற சப் குரூப் எடுக்கிறோம் ஜியில். இந்த ஹெச்சுக்கு நான் இப்போ ரைட் கோசெட்டோ லெஃப்ட் கோசெட்டோ கண்டுபிடிக்கிறேன். டிஸ்டிங்க்ட் நம்பர், அதாவது எனக்கு கிடைக்கிற கோசெட்டில் எதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ அதை தான் நான் 1ன்னு கனெக்ட். இப்போ வந்துட்டு எனக்கு 2 தடவை 5 கிடச்சிதுன்னா ஒரு தடவை நான் 5ன்னு வந்து எடுத்துக்கணும் ரைட் கோசெட்டுக்கு. லெஃப்ட் கோசெட்டுக்குமே அதே தான். ஸோ ரைட் ஆர் லெஃப்ட் கோசெட். ஓகேவா? டிஸ்டிங்க்ட் ரைட் ஆர் லெஃப்ட் கோசெட்ஸ் ஹெச்இன் ஜியை வந்து என்னன்னு சொல்லுவோம்? இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லெக்ரான்ஜஸ் தியரம் என்ன? ஜிங்கிறது ஃபைனைட் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஆர்டர் ஆஃப் ஹெச்சை டிவைட் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்னா அதோட இண்டெக்ஸாக இருக்கும். இண்டெக்ஸுங்கிறது என்னது? டிஸ்டிங்க்ட் ரைட் கோசெட்ஸ் ஆர் லெஃப்ட் கோசெட்ஸ். ஓகே, இதே வந்து லெக்ரான்ஜஸ் தியரமோட கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவான்னு கேட்டால் கிடையாது, ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு குரூப்பில் வந்துட்டு ஒரு குரூப்புக்கு ஒரு சப்குரூப் இருக்குது, அதோட ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் பார்க்குறோம், அது வந்து இதை வந்து டிவைட் பண்ணும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த வேல்யூ இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு குரூப் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வேல்யூ, இப்போ எம்ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு இண்டெக்ஸ் இருக்குது, அதனால இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது அந்த ஆன்சர் கிடைக்குது, அது சப்குரூப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஜியும் ஆர்டர் ஆஃப் ஹெச்சுன்னா என்ன? இதோட சப்குரூப் தான் இது. சப்குரூப்பாக இருக்கும்போது கிடைக்கிற வேல்யூவை நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ஹெச் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, இப்போ 6ங்கிற ஒரு நம்பர் எனக்கு கிடைக்குது. ஆர்டர் ஆஃப் ஜி வந்துட்டு இப்போ எனக்கு வந்து 12 இருக்குது. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஹெச் வந்து இதுக்கு சப்குரூப்புன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. சப்குரூப்னா என்ன? இதில் இருக்கிற பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து இதுவும் வந்துட்டு குரூப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது சப்குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது Z8க்கு வந்து அடிஷன் மாடுலோ கொடுத்துருக்குறாங்க. ஹெச்சோட வேல்யூ 0,4ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் கோசெட் ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், Z8ன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? 0லேருந்து 7 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிப்போம். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எழுதிப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஏக்கு வந்துட்டு நம்ம 0 போடலாமா? இது வந்து அடிஷனை பொறுத்து இருக்கிறதங்காட்டி லெஃப்ட் கோசெட் எப்படி வரும்? ஏஹெச். இங்கே அடிஷன் பொறுத்து இருக்கிறதுனால A + H. ஸோ அந்த ஏங்கிற எலமெண்ட் இப்போ நான் 0ன்னு எடுத்தேன்னா அது 0 கூடயும் இந்த 4 கூடயும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஹெச்ங்கிற சப்குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 + H போடுறேன். எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 + 0, அடுத்தது 0 + 4 என்ன கிடைக்குது? 0,4 கிடைக்குது. A = அடுத்தது என்னது? 1ன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? 1 + H = 1 + 0 1 + 4. ஆன்சர் என்னது? 1,5. அதே மாதிரி 2ன்னு எடுத்துக்கிட்டா 2,6 கிடைக்கும். 3ன்னு எடுத்துக்கிட்டா 3,7 கிடைக்கும். 4ன்னு எடுத்துக்கிட்டா என்ன வரும்? 4 + 0 4, அடுத்தது 4 + 4 8. நமக்கு மாடுலோன்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? 8 வந்துருச்சு அப்படின்னா இதை 8ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ இப்போது இங்கே Z4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 வரும்போது 4ஐ விட அதிகமாக போகும்போது நம்ம டிவைட் பண்ணுவோம். அதோட லீஸ்ட் நம்பர் மட்டும்தான் அப்படியே எழுதிப்போம். இப்போ இது வரைக்கும் 8ஐ விட சின்ன நம்பர்ஸ் தான் வந்தது. இங்கே 8ஏ வந்துருச்சு. 8 வந்தால் என்ன பண்ணுவோம்? 8ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதுவோம். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 0. அப்போ இந்த A = 4ங்கிற செட்டுக்கு என்ன ஆன்சரு? 4,0. ஸோ இங்கே நமக்கு 0,4னாலும் 4,0னாலும் நமக்கு என்ன தான்? அந்த சப்குரூப்பில் இருக்கிற ஆன்சரே தான் கிடச்சிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஏக்கு நான் 5ன்னு வைக்கிறேன்னு வைங்களேன். 4 + 5 என்ன ஆகும்? 9 ஆகும். 9ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ 5,1. இங்கே ஆல்ரெடி 1,5 இருக்குது. ஸோ 5,1னாலும் அதே வேல்யூ தான். அப்போ நமக்கு பார்க்கும்போது A = 0 1 2 3 இந்த 4க்கு மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குது? டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கிடைக்குது.
ஏவோட வேல்யூ 4 5 6 7 எல்லாம் போகும்போது அகெயின் நமக்கு இதே வேல்யூஸ் கிடைக்குது. பட் இண்டெக்ஸ்னால் என்ன, நமக்கு வந்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடாது, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் மட்டும்தான் எழுதுவோம். ஸோ இதில் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்னா என்னது, 0,4 1,5 2,6 3,7 இந்த 4 மட்டும்தான். அடுத்த 4க்குமே இதே தான் வருது, 4,0 5,1ன்னு இதோட பிளேஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கும், பட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கு மொத்தமாக டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எவ்வளோ, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி இப்போ ரைட் கோசெட் ஃபைன் பண்ணாலுமே நமக்கு அதே தான் கிடைக்கும். ஓகேவா. ஏன்னா அதே வேல்யூஸ் தான் முன்னாடி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பின்னாடி ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கேயுமே நமக்கு என்ன தான் கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சப்குரூப்புக்கு லெஃப்ட் கோசெட் ஃபைன் பண்ணாலும் ரைட் கோசெட் ஃபைன் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். லெக்ரான்ஜிஸ் தியரம் என்னது, ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச்சாக இருக்கணும். ஆர்டர் ஆஃப் ஜி நமக்கு என்னது 8, ஏன்னா இங்கே Z8 இதுதானே நம்மளோட குரூப்பு, இதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆர்டர் ஆஃப் ஜி 8. அடுத்தது ஹெச்ங்கிற சப் குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் வந்து 2, இந்த ரெண்டை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4 கிடைக்கும். ஓகேவா. 8ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இந்த 4ங்கிறது இப்போ நமக்கு என்னது, நமக்கு கிடைச்சிருக்கிற டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ், அதாவது இண்டெக்ஸ். ஓகேவா. இதை தான் மேலே சொல்லியிருந்தாங்க லெக்ரான்ஜிஸ் தியரம் பொறுத்து. இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச், அதாவது நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் ரைட் கோசெட்ஸ்க்கு வேல்யூவும் இதே தான், ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச் என்ன வருதோ அதுதான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இப்போ இதே கொஷின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு போடுவீங்களா, போடக்கூடாது. ஓகேவா. A = 0 1 2 3ன்னுலாம் போடக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, Z8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி நமக்கு என்ன வரும், 8. ஹெச்ங்கிற சப் குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 2. ரெண்டை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கிது, 4. ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரைட் கோசெட் லெஃப்ட் க்ளோசெட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இன்கேஸ் டிஸ்டிங்க்ட்னு கேட்காம மொத்தமாக ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் கேட்டால் என்ன வரும், இங்கே ஜியில் மொத்தமாக நமக்கு 8 எலமெண்ட் இருக்குது. ஸோ 8 தான் வரும். ஓகேவா. அதுக்கெல்லாம் வந்து இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கராலரி கொடுத்துருக்காங்க. இஃப் G இஸ் அ ஃபைனைட் குரூப் அண்ட் A பிலாங்ஸ் டு G, தென் ஆர்டர் ஆஃப் A டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் G. ஓகேவா. இப்போ ஜின்ற ஒரு ஃபைனைட் குரூப் இருக்குது, அதுக்குள்ளே ஏன்ற எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் ஆஃப் ஏனா எலமெண்ட். ஓகேவா. எலமெண்ட்டுக்கு நம்ம ஆர்டர் என்னன்னு பார்த்தோம், அடிஷனாக இருந்தால் A⁴n அடிஷனாக இருந்தால் NA, மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் A⁴n. நேற்று கிளாஸில் பார்த்தோம்ல ஆர்டர் ஆஃப் an எலமெண்ட். இது ஆர்டர் ஆஃப் குரூப். குரூப்னா ஆர்டர் ஆஃப் குரூப்புக்கு என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தட் குரூப். ஓகேவா. ஸோ ஜின்ற ஒரு ஃபைனைட் குரூப் இருக்குது. ஓகே. ஃபைனைட் குரூப்பில் ஒரு எலமெண்ட் இப்போ வந்து 2 பிலாங்ஸ் டு ஜின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த 2ஓட ஆர்டர் வந்து இந்த குரூப்போட ஆர்டர் அதை வந்து டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் சேம் ஆஸ் த ஆர்டர் ஆஃப் சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ. இப்போது ஒரு குரூப்பில் ஏன்ற ஒரு எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. அந்த எலமெண்ட்டை பொறுத்து தான் அந்த குரூப் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா ஜென்ரேட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் ஏவோட எலமெண்ட்டும் அந்த சைக்ளிக் குரூப் ஜென்ரேட் ஆகிருக்குது இல்லையா ஏவை பொறுத்து, அதோட ஆர்டரும் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் ஏவோட ஆர்டர், அதாவது A⁴1 A⁴2 இந்த மாதிரி போடும்போது எப்போ நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஆர்டர். ஓகேவா. ஆர்டர் ஆஃப் ஏங்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்ல ஒரு சைக்ளிக் குரூப்பு, அதில் மொத்தமாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு ஆர்டர் ஆஃப் ஜி போடுவோம்ல, அந்த கவுண்ட்டை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அந்த சைக்ளிக் குரூப்போட ஆர்டர். ஓகேவா. ஆர்டர் ஆஃப் ஜி ஜென்ரேட்டட் பை ஏ. ஓகேவா. அந்த ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பை லெக்ரான்ஜிஸ் தியரம் ஆர்டர் ஆஃப் எ சப்குரூப் இஸ் அ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி. அது மேலேயே பார்த்துட்டோம். ஓகேவா. ஒரு சப்குரூப் இருக்குது அப்படின்னா அதோட ஆர்டர் என்னவாக தான் இருக்கோ ஆர்டர் ஆஃப் ஜியை வந்து டிவைட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்னொரு கராலரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிங்கிறது ஃபைனைட் குரூப்பாக இருக்குது, ஏங்கிற எலமெண்ட் ஜியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆர்டர் ஆஃப் ஜி இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம்ல, அதை வந்து அந்த எலமெண்ட்டுக்கு பவராக எழுதும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஐடென்டிட்டி தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்ற எலமெண்ட் நான் 2ன்னு வச்சுக்கிறேனே, 2 பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில்
இந்த குரூப்பில் மொத்தமாக எவ்வளோ ஆர்டர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா, இந்த குரூப்பில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்டர் வந்து 3 அப்படின்னா 2^3 போடும்போது எனக்கு ஈங்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் சொல்லிடுறேன். ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு சொல்லுவோம், அந்த நம்பர்ஸ்க்கு 1 அந்த பர்டிகுலர் நம்பரை தவிர வேறு எந்த டிவைஸரும் இருக்காது, வேறு எந்த நம்பராலையும் அதை டிவைட் பண்ண முடியாது. இப்போ 2னா 1 and 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், 3னா 1 and 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி ப்ரைம் ஆர் கோப்ரைம். ரிலேட்டிவ்லி ப்ரைம் ஆர் கோப்ரைம்னா என்ன, 2 ப்ரைம் நம்பர்ஸை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு காமன் டிவைசர் என்னவாக தான் இருக்கணும், 1 மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்லுவோம். இப்போ யூலர் பை ஃபங்க்ஷன், இதுவும் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்காதவங்க இங்கேயே பார்த்துக்கலாம். யூலர் பை ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ பை ஆஃப் என்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், அவங்க வந்து பை ஆஃப் 1 வந்துட்டு 1ன்னு நமக்கு வந்துட்டு டெஃபனிஷனாக கொடுத்துட்டாங்க. எண்ணுக்கு வந்து 2, 3ன்ட்டு எண்ணை விட அதிகமான வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ அந்த எண்ணோட ஆர்டர் பேர்ஸில் எழுதணும். இப்போ பை ஆஃப் 2 அப்படின்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும், 1, 2ன்னு 2 எலமெண்ட்ஸ் வரும். 3னா 1, 2, 3ன்னு 2 எலமெண்ட்ஸ் வரும். 4னா 1, 2, 3, 4ன்னு 4 எலமெண்ட்ஸ் வரும். இப்போது இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸில் அந்த எண்ணுங்கிற எலமெண்ட்டுக்கு எதெல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது, ஓகேவா, அப்படின்னு பார்த்து அதோட கவுண்ட்டை தான் நம்ம என்னென்னு எழுதுவோம்னா பை வேல்யூன்னு எழுதுவோம். இப்போ பை ஆஃப் 2னா 1,2ன்னு 2 வேல்யூ இங்கே இருக்குமா இந்த பை ஆஃப் 2ங்கிற செட்டில். இதில் நம்மளோட என் வேல்யூங்கிறது என்னது 2. இந்த 2க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கிறது இந்த 1 மட்டும்தான். ஸோ பை ஆஃப் 2ஓட வேல்யூவும் 1. அடுத்தது பை ஆஃப் 3 பார்க்கலாமா, இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 1, 2, 3 இருக்குது. நம்மளோட என் வேல்யூ எது 3. இப்போ 1க்கும் 3க்கும் பார்த்தா இது ரெண்டுமே ரிலேட்டிவ்லி ப்ரைம். அதே மாதிரி 2க்கும் 3க்கும் பார்த்தாலும் இந்த ரெண்டும் ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. ஓகேவா, பை ஆஃப் 3ஓட வேல்யூ 2. அதே மாதிரி இப்போ நான் பை ஆஃப் 4க்கு எழுதுகிறேன் பாருங்கள், 1, 2, 3, 4ன்னு எழுதுகிறேன். 4ங்கிறது நம்மளோட எண். இப்போ 1க்கும் 4க்கும் பாருங்கள் காமன் டிவைசர் 1 மட்டும்தான். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2க்கும் 4க்கும் பாருங்கள், இது 1ஆலையும் டிவைட் ஆகும் 2ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இது ரிலேட்டிவ்லி ப்ரைம் கிடையாது. 3க்கும் 4க்கும் பார்த்தா காமன் டிவைசர் 1 மட்டும்தான். அப்போ இங்கே 2 வேல்யூஸ் மட்டும்தான் இந்த எண்ணுங்கிற வேல்யூவோட கோப்ரைமாக இருக்குது, அதாவது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது. ஸோ இங்கேயும் என்ன தான், பை ஆஃப் 4ஓட வேல்யூவும் நமக்கு என்ன தான் 2 தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5 பாருங்கள், 1, 2, 3, 4, 5ன்னு எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போது இந்த 5 கூட எதெல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு பாருங்கள், 1க்கும் 5க்கும் காமன் டிவைசர் 1 தான், 2க்கும் 5க்கும் காமன் டிவைசரும் 1 தான், 3,5 எடுத்தாலும் காமன் டிவைசர் 1, 4,5 எடுத்தாலும் காமன் டிவைசர் 1. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது, 1, 2, 3, 4, மொத்தமாக 4 எலமெண்ட்ஸ் இருக்குது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக. ஓகேவா, அந்த எண்ணுங்கிற நம்பர் நம்ம பை ஆஃப் இப்போ பை ஆஃப் 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1லேருந்து 16 வரை இந்த 17 கூட எதெல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணி எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதுதான் பை ஆஃப் 17 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு யூலர்ஸ் தியரம் இருக்குது. இது வந்து யூலர்ஸ் பை ஃபங்க்ஷன். அடுத்தது யூலர்ஸ் தியரம். இஃப் n is a positive integer and a is relatively prime to n, then a power pi of n congruent to 1 mod n. nங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கிறோம், ஏங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அது வந்து nக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது. ஓகே, nங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ஏங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். இந்த எண்ணும் ஏவும் எப்படி இருக்குது, ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது, அதாவது இந்த ரெண்டுக்கும் காமன் டிவைசர் 1ன்னு இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏ பவர் பை ஆஃப் என் கான்குரண்ட் டு 1 mod nன்னு வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரிமைண்டர் வந்து 1ஆ இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா. இப்போ நான் ஏக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ஸோ நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். என்னங்கிறது என்னது, ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும், இதுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாகவும் இருக்கணும். ஸோ நான் இப்போ 3ன்னு எடுக்கிறேன். 3ங்கிறது ப்ரைம் நம்பர், இதுக்கு 4க்கும் 3க்கும் காமன் டிவைசர் 1 தான். ஸோ இது ரிலேட்டிவ்லி ப்ரைமாகவும் இருக்குது இந்த ரெண்டும். ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா. ஏக்கு பதிலாக 4 போட்டேன், மேலே பை ஆஃப் எண்ணுக்கு பதிலாக இப்போ பை ஆஃப் 3 போட்டாச்சு, 1 mod எண்ணுக்கு பதிலாக mod 3ன்னு போட்டாச்சு. பை ஆஃப் 3ஓட வேல்யூ என்ன, இப்போ தானே 2ன்னு கண்டுபிடிச்சோம், அப்போ 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 16. இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குது, 16 கான்குரண்ட் டு 1 mod 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு இந்த 16ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1ங்கிற நம்பர் ரிமைண்டராக கிடைக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா. 16 டிவைடட் பை 3 என்ன, 5 3s are 15, ரிமைண்டர் 1. ஸோ இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா.
கான்குரன்ஸ் மாடலும் நான் இன்னும் கொஞ்சம் கிளாஸில் எழுதிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் எழுதணும், பட் அங்கே மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்ததில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் வரலை, நோட்டிஃபிகேஷன் வரலைன்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஜூனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ கொஞ்சம் அவேர்னஸோடு இப்போ இருந்தே படிங்க. ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு நமக்கு 20 டேஸாவது எடுக்கும், ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா மார்ச் எலெக்ஷன் டேட் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி எல்லாருமே டல்லாக இருக்கிறீங்க. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். அப்படி இருக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் ரொம்ப சீக்கிரம் வச்சா கூட வைப்பாங்க. நான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த யூஜிடிஆர்பி தான். நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 40 டேஸ்லேயே என்னமோ எக்ஸாம்ன்ற மாதிரி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு லாஸ்ட் டைம். அதுக்கப்புறமா எல்லோரும் மெயில் போட்டு தான் அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணினாங்க. இந்த வாட்டி அது மாதிரியெல்லாம் போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடந்ததுனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும்னு மெயில் போட்டிருந்ததுனால அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி பிஜிடிஆர்பி பார்த்தீங்களா, லாஸ்ட் பிஜிடிஆர்பி என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு 1 மாதத்துலேயே வந்துட்டு எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்திங் அந்த டேட்லேயே தான் குரூப் 2 ஏதோ ஒரு எக்ஸாம் வருதுங்கிறதுனால தள்ளி வச்சாங்க, வேறு வழி இல்லாமல். அதுவுமே ரொம்ப தள்ளி வைக்கல, 10 to 15 டேஸ் தான் தள்ளி வச்சாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நம்ம மெயில் போட்டு எங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும்னாலாம் கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகலை, பழைய சிலபஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அவேர்னஸோடு எல்லாருமே படிங்க, ஓகேவா? நோட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுட் கேட்குறவங்க ஃபஸ்ட்டு குரூப்பில் கேளுங்க, ப்ராப்ளம் அனுப்பிச்சு. குரூப்பில் யாருமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலங்கிறதுக்கு அப்புறமா எனக்கு அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அனுப்புகிறோம் இவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. குரூப்பில் 3000 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 50+ மெசேஜஸ் புது நம்பர்லேருந்து வந்திருக்கும் குரூப்பில் இருந்து. ஒவ்வொருத்தர் டவுட்டும் நான் பார்த்து அனுப்புறதுனா எனக்கான அந்த டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிருது, ஓகேவா? நான் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு தான் டைம் சரியாக இருக்கிறதுங்கிறதுனால எனக்கு ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக குரூப்பில் கேளுங்க. குரூப்பில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஈவினிங் 6லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குரூப்பில் யாருமே ரிப்ளை பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? Thank you.